குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெப்லேபில் 7வது ப்ரோக்ராம் ஆக போகிறோம். 7வது ப்ரோக்ராம் வந்து ஒரு சிம்பிள் காலேஜ் வெப் பேஜ். எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா இமேஜ் டேக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு காலேஜோட வெப் பேஜ் பண்ண போகிறோம். சரியா? இதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும். சரி, முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். சரி கவனி, நான் ஒரு 2 இமேஜ் வந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த 2 இமேஜில் நம்ம வந்து மொதல் இமேஜ் மட்டும் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அதை வந்து காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள தூக்கி போட்டுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறது, Ctrl+N. இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். இங்கே காலேஜ் பேஜ் .html ஃபைலையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ முதல் எடுத்தோடனே HTML டேக் சேவ் பண்ணிட்டு இந்த பேஜை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். Ctrl+O கொடுத்து காலேஜ் பேஜுன்றதை ஓப்பன் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கோடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோ. நான் இப்போதைக்கு வந்து காலேஜ் பேஜுன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாடி டேக்ல டைப் பண்ண ஆரம்பிப்போம். கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட்டர். சரியா? அதுக்கப்புறம் H1குள்ள நம்ம காலேஜ் பேர் கூட அடிச்சுப்போம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக். இதுல வந்து நாலேஜ் இன்னோவேஷன் ஒரு 3 வார்த்தை எக்ஸலன்ட் சேவ் பண்ணி போச்சுங்களா? சரி, நம்மளோட மொதல் பார்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்ட் வந்து என்னதுன்னா ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் வந்து நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது போன ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருப்பேன். கிளாஸ் இதில் வந்து நேவ் பார். ஹெச்ஆர்எஃப்குள்ள வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஹோம் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இது வந்து அபவுட்டுக்கு, இது வந்து கோர்ஸுக்கு, இது வந்து அட்மிஷனுக்கு, இது வந்து கான்டாக்ட். சரிங்களா? ரெண்டாவது அபவுட். அபவுட்டுக்கு அப்புறம் கோர்ஸ். கோர்ஸுக்கு அப்புறம் அட்மிஷன், கான்டாக்ட். சரிங்களா? ரெண்டாவது டிவும் முடிஞ்சிருச்சு. முதல் டவ் தான் இருக்கு, டிவிஷன் மொதல் பார்ட்டு, அடுத்து ரெண்டாவது பார்ட்டு, அடுத்து மூணாவது பார்ட்டு. கிளாஸ்க்குள்ள வந்து ஹீரோ. இதுல தான் நம்ம இமேஜை பிளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? இமேஜ் எஸ்ஆர்சி வந்து நம்ம காலேஜ் இமேஜோட பேர் என்ன வச்சிருந்தோம், Zyver1.png. சரிங்களா? அடுத்து இந்த ஆல்டர்னேட் டேக் எது கொடுப்போம்னா, ஒருவேளை நம்மளோட நெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம பேஜ் லோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இமேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த இடத்துல என்ன இமேஜ் வரப்போகுது அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு வந்துடலாம். இது வந்து நீங்க ரியல் டைமா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க.
அதே தான் சரிங்களா. நெக்ஸ்ட் இமேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதே டிவுக்குள்ள வந்து H2 டேக் எழுதுவோம். H2 H2 எழுதுவோம். H2க்குள்ள வந்து வெல்கம் எஸ்கேசி காலேஜ். இதுல பி டேக்குள்ள உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டேக் லைன். ஏதாவது ஒரு டேக் லைன் உள்ள எழுதிக்கோங்க சரிங்களா. சரி, மூணாவது டிவ் முடிஞ்சிருச்சு. இது வந்து மூணாவது டிவ் சரிங்களா. இது மொதல் டிவ், அடுத்து ரெண்டாவது டிவ், மூணாவது ஹீரோங்கிற டிவ். இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டிவ் வந்து கண்டென்ட். கண்டென்ட்ங்கிற டிவ். இதுக்குள்ள கார்டுங்கிற ஒரு டிவ் சரிங்களா. இந்த கார்டு டிவ்ல தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது H3 H3ல வந்து அகடாமிக் எக்ஸலன்ஸ் ஏதோ ஒரு வார்த்தை உள்ள தூக்கி போட்டுப்போம். தூக்கி போட்டு பி டேகுக்குள்ள ஹை குவாலிட்டி ஃபேக்கல்டி. ஒன்று போதும். நான் உனக்கு இந்த கோடிங்கை கொடுக்கும்போது உள்ள நிறைய எழுதி கொடுக்குறேன். இப்போதைக்கு டைம் ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப லென்த்தாக போகும். அதனால நான் சின்ன சின்ன வேர்டிங்காக டைப் பண்ணிட்டேன் சரிங்களா. அகெயின் இந்த கார்டுங்கிற கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து அகடாமிக் எக்ஸலன்ஸ் பதிலா மாடர்ன் கேம்பஸ். அடுத்து இது அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் சரியா. நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்ங்கிற டிவ் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டென்ட்ங்கிற டிவ் வந்து இங்கேயோட க்ளோஸ் ஆயிடுச்சு சரிங்களா. கடைசி டிவ் இதுல வந்து ஃபூட்டர். பேராகிராஃப் டேக்ல வந்து இந்த காப்பி ரைட்ஸ்ல இருப்பாங்க தெரியுமா. சாரி, ஆல் ரைஸ் ரிசர்வ்டு அதை மட்டும் போட்டுப்போம். சேவ் பண்ணிட்டு இங்க ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ ஒரு அலைன்மெண்டே இல்லாம உள்ள இருக்கா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கலர் கொடுத்து ஸ்டைல் கொடுத்து மாத்த போறோம் சரிங்களா. நமக்கு ஏற்ற மாதிரி மாத்த போறோம். இப்போதைக்கு நமக்கு HTML பார்ட் முடிஞ்சிருச்சு. எப்பயுமே HTML கோடிங்கை டைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் CSS கோடிங் போகணும் சரியா. இப்போதைக்கு நம்ம எல்லா HTML கோடிங் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் CSS கோடிங் வந்து இன்டர்னல் CSS. இதுல நம்ம யூஸ் பண்ண போறது இன்டர்னல் CSS. மேக்ஸிமம் எல்லா இதுலயுமே இன்டர்னல் CSS யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸ்டைலுங்கிற டேப்ல வந்துருங்க. டேப்ல வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்களா. இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு அதுக்குள்ள மார்ஜின் 0, ஐயோ சாரி 0. ரெண்டாவது வந்து பேடிங் வந்து 0. மூணாவது வந்து பாக்ஸ் சைசிங் வந்து
பார்டர் பாக்ஸ். அடுத்தது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் சான்சர். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது பாடி டேக்கு. பாடி டேக்குல வந்து பேக்ரவுண்ட் வந்து என்ன வரும்னா ஒரு கலர் F4 இது வந்து ஒரு கிரே கலர் நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர். நம்ம இந்த இது தெரியுமா, இந்த ஹெட்டர் பார்ட் இதுக்கு வந்து கலர் கொடுக்க போறோம். சரிங்களா? ஹெட்டருக்குள்ள வந்து பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட், இதுல வந்து டூ ரைட் கமா ஹேஷ் போட்டு 1E 3C72. இந்த கலர் கோடு வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, நீ எங்கேயா இருந்து எடுத்துக்கலாம். 2A 5298. சரிங்களா? நெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். அடுத்தது பேடிங் வந்து 25 பிக்சல். சரிங்களா? சேவ் பண்ணிப்போம். சேஞ்ச் ஆயிடுச்சா? நமக்கு பண்ணது எல்லாமே இந்த ஹெட்டர் செக்ஷன் தான். நம்ம காலேஜோட பேரு, அது கீழே இருக்கிற டேக் லைனு, அதுக்காக பண்ணதுதான். சரிங்களா? ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? நேவ் பார் எழுதணுமா? அந்த இருக்கு. இந்த நேவ் பாருக்கு வந்து அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஸ்டார்ட். நேவ் பார்ல பேக்ரவுண்ட் வந்து 333. பேக்ரவுண்டுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்தது வந்து பேடிங் 15 பிக்சல். சரியா? நெக்ஸ்ட் அதை டாட் நேவ் பாரு ஆங்கர் டேக். அதுல வந்து கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா கீழே ஒரு லைன் இருக்கா, ஒரு வார்த்தைக்கு நடுவுல அந்த லைன் எடுத்து விட்டுரும். இப்ப எல்லா லிங்க் கீழே ஒரு லைன் இருக்கா, அந்த லைன் எல்லாம் எடுத்து விட்டுரும். சரிங்களா? அதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் 20 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் வந்து 18 பிக்சல். சரிங்களா? சரி, அடுத்து வந்து நேவ் பார் ஹோவர். நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் அந்த ஹோவர் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்லியிருப்பேன் நான். சாரி, கோல்டு. அவ்வளவுதான். இப்போ நம்ம நேவ் பாருக்கு 3 கிளாஸ் சொல்லியிருக்கோம். நேவ் பாருக்கு ஒன்று, நேவ் பாருக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஆங்கர் டேக் வந்து ஒரு எஃபெக்ட் வர்றதுக்காக ஓவரில் இருக்கும். சரிங்களா? சேவ் பண்ணிட்டு சாரி வந்துச்சா? நமக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நேவ் பாருக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும்? ஹீரோ டேக். இந்த ஹீரோ டேக் எழுதணும். இப்போ அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? டாட் ஹீரோ. இதில் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர். பேடிங் வந்து 20 பிக்சல். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். அடுத்தது டாட் ஹீரோ, அதில் இமேஜ் டேக் எழுதணும்.
இமேஜ் வித்து வந்து 40%. 40%. மேக்ஸ் வித்து வந்து 500 பிக்சல். சாரி, ஜீரோக்கு பதிலாக ஓ போட்டுருக்கேன். 500 பிக்சல். ஹைட் வந்து 400 பிக்சல். பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல். அடுத்து டாட் ஹீரோ, அதில் H2 டேக் எழுதணும். அதுக்கும் மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல். நெக்ஸ்ட் கலர் வந்து 2A 5298. சரிங்களா? அப்படியே சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு இமேஜ் நம்ம நினைச்ச மாதிரி சென்டர்ல வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளோட அந்த வார்த்தை இதுவுமே செட் ஆயிடுச்சு. சரிங்களா? முடிஞ்சிருச்சு. அப்புறம் கீழே இருக்கிற இந்த வார்த்தைகளை அலைன் பண்ணணும். அடுத்து நம்ம அதுக்கு தான் பண்ண போறோம். கோடிங் போலாம். நம்ம எது முடிச்சிருக்கோம்? ஹீரோ டேக் முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டா ஹீரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட். இந்த கண்டென்ட்ங்கிற டிவ், இந்த கண்டென்ட் டிவ்ல தான் நம்ம வேலை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கோடிங் போவோம். டாட் கண்டென்ட். கண்டென்ட்டுக்குள்ள வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். நெக்ஸ்ட் வந்து கேப் 20 பிக்சல். பேடிங் வந்து 30 பிக்சல். ஃப்ளெக்ஸ் வார் இதில் வந்து வார்த்தை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கார்டுன்னு ஒன்று வச்சோம். கார்டுன்னு ஒரு கிளாஸ். அதுக்குள்ள வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் வந்து வித் வந்து 300 பிக்சல். பேடிங் வந்து 20 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுப்போம். லாஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோ வந்து 0, ஸ்பேஸ் விட்டு 0, 10 பிக்சல். RGBA 0, 0, 0, 0.2. சேவ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரிப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கா? நம்ம பேக்ரவுண்டு ஒயிட்டா இருக்கிறதுனால இந்த பாக்ஸ் தெரியல. இருங்க நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். பாடி டேக்ல வந்து 0னா வந்து பிளாக்னு அர்த்தம். இப்போ தெரியுதா? இந்த பாக்ஸ் தெரியுதாயா? இந்த 3 பாக்ஸ் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கண்ட்ரோல் செட் கொடுத்தோம். F4னா முழுசா Fனா வந்து ஒயிட் கலர்னு அர்த்தம். முழுசா 00னா பிளாக் கலர்னு அர்த்தம். சரிங்களா? F4னா இது வந்து ஒரு பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கிரே கலர் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து H3ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணோம்.
அதுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். கலர் ஆஸ் 2A இதுதான். அதுக்கப்புறம் மார்ஜின் பாட்டம். மார்ஜின் பாட்டம் வந்து 10 பிக்சல். சரி, கடைசி கிளாஸ் ஃபூட்டர். இப்போ நம்ம பண்ணது எல்லாமே எங்கே பண்ணியிருக்கோம்னா இந்த கண்டென்ட்டு கார்டுக்கு அது பண்ணிட்டோம். கடைசி கிளாஸ் வந்து ஃபூட்டர். இதுக்கு நம்ம வந்து இப்போ கோடிங் பண்ண போகிறோம். ஃபூட்டருக்குள்ள வந்து என்ன வரும்னா பேக்ரவுண்ட் வந்து as 1E as 1E 3C72. கலர் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். பேடிங் வந்து 15 பிக்சல். மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல். சரி, சேவ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம். முடிஞ்சிருச்சியா? பின்னாடி கடைசி ஃபூட்டர் வந்து ஆல்ரைட் ரிசர்வ்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். காப்பி ரைட்ஸ் அந்த இதுதான். சரியா? இது பேக்ரவுண்ட் கூட பிளாக் நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிளாக் கூட கொடுத்துப்போம். உன்னோட இஷ்டம் தான். கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. பிளாக் சேஞ்ச் ஆகலையா? ஓ, இங்கே சேவ் பண்ணல. சேஞ்ச் ஆயிடுச்சியா? அவ்வளோதான். சிம்பிள். நம்மளோட காலேஜ் வெப்பேஜ் மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணணும்னா HTML டேகை ஃபுல்லாக அடிச்சுட்டு தான் நம்ம வந்து கலர் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போனா தான் நம்ம கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட். சரிங்களா? இதில் எதையுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. எதுவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஒன்று டைப் பண்ணி காமிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். சரியா? அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இதை மனப்பாடம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இதே மாதிரி கலர் டேக் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு. அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது என்ன பண்ணுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீனே உனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னு கீழே கமெண்ட் ஆக்கி இல்லை கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடு. சரியா? தேங்க்யூ.